திரு ஜி கே நாகராஜ் 2026 அது மட்டும் இல்லை 31 36 கூட திமுக ஆட்சி அப்படிங்கிறாரு. அது சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் கொண்டு வந்த கொள்கையால், அந்த கொள்கை நிறைவேற்றப்பட்டதால் ஏற்பட்ட நம்பிக்கையா, இல்லை கடந்த 4 ஆண்டு காலத்தில் அடிக்கப்பட்ட கொள்ளையால் ஏற்பட்ட நம்பிக்கையா, 2 விதமா பிரிச்சு பார்க்கணும். 1969 71 இவர்கள் நடத்திய போராட்டங்கள், இந்தி ஒழிப்பு, சமூக நீதி, அதே மாதிரி மாநில சுயாட்சி, அது இன்றும் தொடர்கிறது. இன்னைக்கும் அதே இந்திய எதிர்ப்பு, அதே மத்திய அரசு எதிர்க்கிறது, இதே பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் மாற்றங்கள் இல்லை. அதே மாதிரி சமூக நீதிக்கான அவலம் எந்த மாற்றம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் கொள்ளை, இன்னும் கணக்கற்ற கொள்ளைகள், பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும். அப்படி ஏற்பட்ட அதனால் வருகின்ற அந்த முறைகேட்டால் வருகின்ற வருமானத்தால் பணம், பாட்டில் பிரியாணி வருகின்ற தேர்தலை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையா என்கின்ற ஒரு வாதத்தையும் நிச்சயமாக வைக்கலாம். ஏன்னா இது இரண்டாவது நான் சொன்னது முன்னோங்கி இருக்கிறது. அது அந்த நம்பிக்கை அதீதமாக இருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, 200 வெற்றி வருவோம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அது பாஜக அதிமுக கூட்டணி அமையாதற்கு முன்பு. அப்புறம் 200 கூட்டணி அமைஞ்ச உடனே 234 வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 நாள் முன்பாக நேற்று நடந்த காங்கிரஸ் உடைய அந்த மாவட்ட பொறுப்பாளர் கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் சொல்றாங்க, நாம கூட்டணியிலிருந்து மாறுபட வேண்டும், நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றால், அதிக எண்ணிக்கையில் சீட்டு தரவில்லை என்றால், நம்முடைய இந்த கூட்டணி என்பது திமுகவுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது, நமக்கு பாதகமாக இருக்கிறது, ஏன் நான் தாவாக்காவோடு கூட்டணி வைக்கக்கூடாது தமிழக வெற்றி கழகத்தோடு என்ற ஒரு கருத்தை அந்த மேலிட பார்வையாளர் முன்பாக வைத்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய தலைவர் தொடர்ச்சியாக என்னால் என்னுடைய கட்சி கொடியை கூட ஏற்ற முடியவில்லை என்கின்ற ஒரு தொடர்ச்சியான அவனுடைய ஒரு வாதம். அதே போல வேங்கவையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்த மாதிரியான சரிவுகள் ஏற்பட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர இதை சமாளிக்கும் விதமாக ஒரு அதிக நம்பிக்கை அவருக்கு நம்முடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு, இல்ல நான் இன்னும் வலுவாகத்தான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு போக்கோடு இதை முதலமைச்சர் பேசுகிறாரா, இல்லை இன்றையில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு நிலை, போதைப்பொருள் கலாச்சாரம், தினமும் நடக்கின்ற கொலைகள், அளவற்ற கொள்ளைகள், அதுவும் குறிப்பா கொங்கு பகுதிகளில் விவசாயிகளாக பார்த்து குறிவைத்து கொல்லப்படுவது, இது போன்ற அளவற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், இதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் பேசுகிறாரா, அல்லது ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகள் இனி முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்கின்றார்கள், அங்கன்வாடியுடைய ஊழியர்கள் உட்பட அத்தனை பேரும் சொல்கின்றார்கள், நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற அந்த யதார்த்தமான பேச்சை மறந்துவிட்டு பேசுகிறாரா, இல்ல ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும், அந்த 1000 ரூபாய் நம்மளை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு அந்த 1000 ரூபாய் மாற்று வழியாக அடுத்த நாளே அது டாஸ்மாக் கடைக்கு சென்று விடுகிறது அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுறாரா? இது எல்லாமே பல விஷயங்கள யோசிச்சு பார்க்கிறப்போ இது நம்பிக்கை என்பதை விட தொண்டர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுகின்ற விதமாக தோல்வி நெருங்கிவிட்டது என்ற பயத்தில் பேசுகின்ற பேச்சாகத்தான் நான் அவருடைய பேச்சை பார்க்கிறேன். பதில் வாங்குறேன் விக்கி. இப்போ ஆனால் நாகராஜ் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு சிரிப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நீங்கள் சாராயமே விற்கல, பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் என்ன நடக்குது, அங்கே பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அங்கே என்ன ஒரு பெரிய விவகாரமாக மாறி. இல்லை இன்னைக்கு ரைடு நீங்கள் நடத்துங்க, உங்களோட அதிகாரம் கையில் இருக்குது, நடத்துங்க, நிரூபிங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. தேர்தல் நெருங்கிட்டு இந்த ரைடுகள் எல்லாம் பார்த்து அஞ்சுகிற இயக்கம்
திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அது கலைஞர் காலம் தொட்டு அண்ணா காலம் தொட்டு பயணிக்கிற இயக்கம். அதே மாதிரி இந்தி திணிப்பு, மொழிப்போர், மாநில சுயாட்சி அப்படின்னு சாதாரணமாக அடிக்கிட்டு போயிடுறாரு. 1970 நான் வந்திருக்கிறது மயிலாடுதுறை மண்ணிலிருந்து வந்திருக்கேன். இந்தி எதிர்ப்புக்காக உயிர் தியாகம் செய்த சாரங்கபாணி என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர். அப்போ சாதாரண ஒரு விஷயம் அல்ல மொழிப்போர். அந்த மொழிப்போர் தியாகிகளை சுமந்து தான் இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் இந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. அப்போ மொழிப்போருங்கிறது இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்கிற வாயிலாக நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீங்க. அப்போ அதை நாங்கள் எதிர்க்கிறோம். டீலிமிட்டேஷனுங்கிற பேரில் எங்களுடைய மாநிலங்களின் உரிமையை பறிக்கிறீங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ என்னென்ற விஷயங்களில் ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநில உரிமைகளை பிடுங்குகிறதோ நசுக்குகிறதோ அதற்கு எதிராக பேச வேண்டிய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதனால நாங்கள் அவரோட வாதம் வந்து இந்த ரிட்டாரிக்ஸை தாண்டி இன்னைக்கு ரியல் இஷ்யூஸ் முன்னிருக்கு. எதை ரியல் இஷ்யூஸ்? நீங்க பாருங்க, இந்த டாஸ்மாக் விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க எடுக்கிறாங்க. நான் ரைடு நடத்துங்க, நீங்க கெஜ்ரிவாலுக்கு என்ன பண்ணீங்கல்ல அந்த மாதிரி இங்க நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடத்துங்க, ஆவணங்கள் இருந்தால் சப்மிட் பண்ணுங்க, வழக்கு போடுங்க. சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி ஒரு ஊழலே நடக்கலைங்கிறத வெளிப்படையாக அமைச்சர் சொல்லிட்டார். பொது வெளிப்படையாக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது, எல்லாத்துக்கும் ஆவணம் இருக்கு. நீங்க வழக்கு போடுங்க. இன்னைக்கு ஈடி உங்க கையில இருக்கு, எல்லாமும் உங்க கையில தான் இருக்கு. பாஜகவின் ஒரு அணியாக இன்னைக்கு ஈடி செயல்படுது. ஏன் பாஜக ஆளுகிற கூட்டணி கட்சி நடத்துகிற மாநிலங்கள்ல எல்லாம் ஏன் ஈடி ரைடு நடத்தல? எதிர்கட்சிகள், அதாவது பாஜகவை எதிர்க்கிற மாநில கட்சிகள் ஆளுங்கிற மாநிலத்தில் மட்டும் ஈடி ஏன் பாயுது? இதெல்லாம் நாங்களும் பேசுவோம். அப்போ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசை பாசிஸ்டுகளை எதிர்க்கிற ஒரு ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. எங்க தலைவர் நேற்றைய முன்தினம் கூட தெளிவாக சொல்லிட்டார், இனிமேல் தான் நீங்க திராவிட மாடல் 2.0 பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நடந்தது திராவிட மாடல் 1.0. இதுக்கப்புறம் தான் திராவிட மாடல் 2.0 இந்த ஆட்சியை நீங்க பார்க்க போறீங்கன்னு தெளிவாக சொல்லிட்டார். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே நீங்க தொடர்ந்து ஒரு மாநில அரசை நசுக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு ஆளுநர்களுக்கு சட்டவரம்பை நிரூபிச்சதா இல்லையா? நீங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று ஆளுநர்களுக்கான மசோதாக்களுக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறதுக்கான மாநில உரிமையை பெற்றுத்தந்தது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் அவர்கள். வரலாறுங்க, சாதாரண விஷயம் இல்லை. இந்தியா முழுவதுக்குமான ஒரு தீர்ப்பை பெற்றுத்தந்தவர் தளபதி அவர்கள். அதே போல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றலாம் என்கிற உரிமையை பெற்று தந்தவர். அப்ப மாநில உரிமைகளை பெறுவதில் திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் தலைவர்களும் இந்த இந்தியாவிற்கே முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். அப்ப நாங்க மாநில உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுங்க. எனக்குன்னு தனி கலாச்சாரம் தான் இந்த பெர்சிக்யூஷன் வருது. ஆமா, பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொன்னு டீலிமிட்டேஷன்ற பேர்ல தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறீங்க. எதன் அடிப்படையில் பண்ண போறீங்கன்னு சொன்னா மக்கள் தொகைன்றீங்க. அதுக்கான விளக்கம் இல்ல. அமித்ஷா விளக்கம் சொல்லல. நாடாளுமன்றத்தில் கேள்வி விவாதம் எழுப்புறோம், அதற்கான பதில் இல்ல. அப்ப என்ன பண்றோம்? மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். எங்களுடைய 100 நாள் வேலை சம்பளம் கிட்டத்தட்ட 4034 கோடியை வழங்கல. 6 மாதமா எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா வயல்ல இறங்கி வாய்க்கால வெட்டி முள்ளு குத்தி எல்லாம் செஞ்சு 100 நாள் மகாத்மா வேலை உறுதி திட்டம். அப்ப அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த விஷயத்துல அந்த பணத்தை நீங்க தொடர்ந்து வஞ்சிச்சீங்க. ஆனா வீதிகள் தோறும் இறங்கி திராவிட முன்னேற்ற கழகம் போராடிச்சு. போன வாரம் 2999 கோடி ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அதே தான் சொல்றேன், எங்க தலைவர் போகிற பாதை தெளிவா இருக்கு. பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் வகுத்த பாதையில, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன வழியில, இழந்த உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற வேண்டும் என்றார் அம்பேத்கர். அதே வழியில மாநில அரசிடம் கையை நீட்டி பிச்சை கேட்கிற அடிமை கூட்டம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். உரிமைகளை அதட்டி கேட்கிற கூட்டமாக இன்னைக்கு இருக்கிறதுங்கனால உங்களால பொறுத்து கொள்ள முடியல. ஈடி அனுப்புறீங்க, அவ்வளவுதான். ஓகே, பதில் சொல்லுங்க திரு நாகராஜ். நான் மற்றவர்கள்ட்டே போனோம். மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கறாங்க, அதுக்காக நீங்க இந்த ஈடியை ஏவறீங்க, இது வந்து உங்களோட அணி போல பயன்படுத்துறீங்கிறார். இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா பதில் சொல்லுங்க. 35 ஆண்டு காலம் அவர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். மாநில உரிமை குறித்தோ, மாநில சுயாட்சி குறித்தோ, இன்றையும் புதிய தேசிய கல்வி குறித்தோ அல்லது நீட் தேர்வு குறித்தோ, இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத தேர்தல் மறு வரையறை குறித்தோ பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவர்கள் ஆட்சியில் ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் காங்கிரஸை தூக்கி பிடித்தார்கள். காரணமாக இருந்தது திமுக. காங்கிரஸ் டீலிமிட்டேஷன் கொண்டு வரல இருந்தப்போ மறுசீரமைப்பு வந்தபோது அன்றைய நிலையில அன்றைக்கு தூக்கி பிடித்தது. அன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தான் அன்னைக்கு மறுவரையறை செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு எதிர்ப்பு கொடியை ஏந்தி பிடிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, 100 நாள் வேலை வாய்ப்பு சொல்லி கொடுத்தாங்க. 4 மாநிலங்கள், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஹிமாச்சல், இது மாதிரி 4 மாநிலங்களுக்கு தருவதை விட அதிகமான 39,000 கோடி நிதியை இங்க 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது சரியாக சென்று சேருகிறதானா? நிச்சயமா இல்லை.